ஏ பூமாரி, என்னம்மா? இன்னும் ஒரு வாளி தண்ணி கொண்டு வா மகளே. இந்த கொண்டு வரேன். வாளியை தூக்கவே முடியல. ஏன்டா இந்த அம்மா நம்மள இப்படி வேலை வாங்குறாளோ? இதுல ஊத்திரிடி. அம்மா போதுமா? போதும் மக்களே. சின்ன உளியை உரிக்க சொன்னேன், உரிச்சிட்டியா? உரிச்சிட்டு தான் இருந்தேன். அதுக்குள்ள நீ தண்ணி எடுத்துட்டு வான்னு கூப்பிட்டுட்ட. பொடு பொடுன்னு உரிடி. அப்படியே உரிக்க கொடுத்தோம்ல. நான் மீனை கழுவியே முடிக்க போறேன். இன்னும் கடந்து உரிச்சிட்டு இருக்கா. சீக்கிரம் குழம்பு வச்சுட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க வேண்டாமா? குழம்பு கறியை வச்சுட்டு வயலுக்கு வேற போகணும். ஏம்மா இப்ப காலங்காத்தாலே குழம்பு வைக்க? வயலுக்கு போயிட்டு வந்து வைக்க வேண்டியதானே? ஏட்டி மீன் குழம்புலாம் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வச்சு இறக்கி வச்சாதான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால சீக்கிரம் போய் உள்ளியை உரிச்சு வை, தக்காளி பழத்தை வெட்டி வை. புளியை ஊற போட்டு சொன்னா ஊற போட்டியா? அதெல்லாம் போட்டுட்டேன். எம்மா நான் வந்துட்டேன். காரு மக்களே எப்படி வந்த? பூமாரி நல்லா இருக்கியாடி? நான் சூப்பரா இருக்கேன்க்கா. ஜாலி. இனிமே இங்க தானே இருக்க போறேன். ஆமா இனிமே இங்க தான் இருக்க போறேன். ஏட்டி ஆமா எப்படி வந்த? சொல்லவே இல்ல ஊருக்கு வரேன்னு. உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு வந்தம்மா. சொல்லாம வந்ததான் சர்ப்ரைஸ். ஏட்டி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும்ல. இனிமே இங்க தான் இருக்க போறிய மக்களே. பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமாமா எல்லாமே பேக் பண்ணி ரூம் எல்லாம் காலி பண்ணிட்டு வந்தாச்சு. செமஸ்டர் முடிஞ்சது. இனிமே இங்கேயே இருந்து ஏதாவது வேலை தேடிட்டு வேலை பார்த்துட்டு இருக்க போறேன். அதுக்கு தான் நேத்து எனக்கு போனே பண்ணலையோட்டி. நானும் ஃபுல்லா டெய்லி போன் அடிச்சிருவால, நேத்து நம்ம போன் பண்ணலையேன்னு பார்த்தேன். நேத்து ரொம்ப பிஸிமா, கொஞ்ச நேரம் கூட டைம் கிடைக்கல. என் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு ரூம் எல்லாம் காலி பண்ணிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் இங்க வந்துட்டேன். அப்படியே மக்களே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. காலையிலேயே அப்பாவை கூப்பிட வர சொல்லியிருப்பேன்ல. எப்படி வந்த இதெல்லாம் கொண்டுட்டு? என் ஃப்ரெண்டு பக்கத்து ஊர் தாமா. என் ஃப்ரெண்டு கார்லயே நானும் வந்துட்டேன். வர வழியில தானே நம்ம வீடு, அதனால என்னை இங்கே ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படியாட்டி நல்ல வேலை பஸ்ல தான் ஒத்தையில வந்துட்டியோன்னு நினைச்சேன். ஏமா எப்பவுமே நான் தனியாக தானே பஸ்ல வருவேன். இப்போ என்ன புதுசா உங்களுக்கு பயம்? அதுக்கு இல்லடி எப்போ வந்தாலும் நீ சொல்லிட்டு வருவ. சரி மாவா இந்த நேரத்தில் பஸ் ஏறிட்டா இந்த நேரத்தில் வந்து இறங்கிடுவா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அப்பாவையும் பஸ் ஸ்டாப்க்கு அனுப்பிச்சி விடுவேன். இப்போ நீ சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வந்துட்ட பார்த்தியா? அதுக்கு தான் கேட்டேன். என்னம்மா இன்னைக்கு நம்ம வீட்டில் மீன் குழம்பா? இன்னைக்கு ஒரு புட்டி பிடிச்சிட வேண்டியதான். உனக்கு இல்லாததாட்டி? நல்ல வயிற்றுக்கு சாப்பிடு. ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்லாட்டி? காலையிலேயே மட்டன் ஏதாவது எடுத்து வச்சிருந்துருப்போம்ல. அதுக்கு என்னம்மா இனிமேல் இங்கே தானே இருக்க போகிறேன். உன் இஷ்டம் போல என்னனாலும் எடுத்து சமமா நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். அப்படியா மக்களே? சாப்பிட்டா சரிதான். ஆமா பின்ன இவ்வளோ நாள் ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு என் நாக்கெல்லாம் செத்து போயிடுச்சு. நீ இனிமேட்டு எனக்கு ஒரு உப்புமா கிண்டி கொடுத்தா கூட அது எனக்கு அமிர்தம்மா. அந்த அளவுக்கு நான் அப்படி சாப்பாடுக்கு ஏங்கி போயிருக்கேம்மா. சரி மக்களே, ஹாஸ்டல்லாம் இப்படி தான் இருக்கும். என்ன செய்ய, ஒரு சில ஹாஸ்டலில் தான் நல்ல சாப்பாடு போடுவாங்க. படிப்பெல்லாம் முடிச்சிட்டேன். இனிமேல் என் கூட தானே இருக்க போற. போ ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்து வைக்கேன். இப்போதைக்கு எதுவும் வேணாமா, எனக்கு ஒரு காஃபி மட்டும் கொடு. சரி மக்களே, நீ எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போய் வை. பூமாரி அக்காக்கு ஹெல்ப் பண்ணு மக்களே. நான் இந்த குறையும் மீனை கழுவிட்டு வரேன். பூமாரி நீ சின்ன ட்ராலி எடு, நான் பெருசு எடுத்துட்டு போறேன். ஏமா காஃபி சூப்பரா இருக்கு. ஆமா நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்களம்மா துளசி, ரேகா. அவங்கள பத்திலாம் சொன்னீங்க. எனக்கு அவங்கள பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. துளசி பிள்ளை வேலைக்கு போயிருப்பாளா என்னன்னு தெரியலையே மக்களே. பூமாரி கூட்டிட்டு போவா, வேணா போய் பார்த்துட்டு வா. அப்படியாடி? ஆமாக்கா, துளசி அக்காவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாத்தியாமா, கூட பிறந்த அக்காவை மறந்துட்டு புதுசா வந்தவங்க கூட ஜாயின் ஆயிட்டா. ஆமாட்டி, பாவம் அந்த பிள்ளைகள் என்ன கஷ்டங்கிற. இப்ப சொன்னா கூட எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அவன் அம்மா அப்பா இல்லாம என்ன கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய பாத்துக்கிறா. அப்படியாமா? சே பாவம். பாத்தியாமா, ஒரு அம்மா இல்லைனா ஒரு பெண் குழந்தைக்கு எவ்வளவு கஷ்டம். ஆமாட்டி பாத்தியா, பரவாயில்ல அந்த பிள்ளை எவ்வளவு கூரோட இருக்குதுங்க. அந்த பிள்ளைய நல்லா பாத்துக்குது, வேலைக்கு போகுது. அவ தங்கச்சிக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் அந்த பிள்ளை வாங்கி கொடுத்துருது. ஏம்மா நீ எங்களை எப்படி பாக்குறியோ அதே மாதிரி அவங்களையும் பாத்துக்கணும். சரியாம்மா? சரிம்மா காரு. நீங்க 2 பேரும் எப்படியோ அதே மாதிரி தான் துளசியும் ரேகாவும் எனக்கு. சூப்பர் மாம். அந்த பிள்ளை வீட்டில் இருக்கான்னு தெரியல, நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன். நீ போய் அம்புஜாத்தையை போய் பார்த்துட்டு வா. உனையே ரொம்ப தேடிட்டே இருந்தாவோ பார்த்துக்க. பிள்ளை செமஸ்டர் முடிஞ்சிட்டா வரலையே இன்னும் காணுமேன்ட்டு. சரிம்மா போய் பார்த்துட்டு வரேன். ஆட்டும் டீ போயிட்டு சீக்கிரம் வாங்க. எம்மா வயிறு பசிக்கு, சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் டி. அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு வரையில ஒரு தயிர் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு சொல்லு. ஆட்டுமா. எம்மா யாரு? யாரு இது? யாரு பின்னாடி வந்து கண்ணை மூடுறது? கையை எடுங்க. எட்டி சோனி பல்ல கடிட்டு இருக்க யாரு? எம்மா நீயே தான் கண்டுபிடிக்கணுமா? கீதா எட்டி விளையாடாத, நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கோமதியா? உமா வீடு உமா. லட்சுமி லட்சுமி இருக்காது. அவ இப்படி வந்து விளையாட மாட்டா. பயபுள்ள யாரையெல்லாமோ சொல்லுது, என் பேரை சொல்லுதா பாரு. துளசி அவளும் வேலைக்கு போயிருப்பாளே. யார் அது சொல்லு. ரேகாவா?
அடங்க ஒக்காமக்கா ரேகாவாம்லா. அடி பாவிகளா, சின்ன பொண்ணுன்னு ஒருத்தி இருக்கேன் கதையில, அவளை மறந்துட்டீங்களா? ஏடி சின்ன பொண்ணு, நீ எப்போ வந்த? ஆமா, கண்ணை பொத்தி இருக்கும் போதெல்லாம் கண்டுபிடிக்காம சின்ன பொண்ணு நல்ல கண்ணுன்ட்டு போங்கம்மா. நீங்க வேற. ஏடி லூசு, எனக்கு என்னடி தெரியும்? நீ ஊர்ல எல்லாம் இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ உன் மாமியார் வீட்ல தானே இருந்த. நீ வரேன்னு எனக்கு என்ன தெரியும்? சொல்லிட்டாடி வந்த. அம்புஜக்கா, என் மேல உனக்கு பாசமே இல்லக்கா. நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன், நான் வந்திருக்கிறது கூட தெரியாம இருக்கேன்னே. கோவிச்சுக்காதடி, நீ ஒரு ஃபோன் அடிச்சு வரலாம்ல. நான் வரேன்னு எனக்கே தெரியாது, இதுல எங்க இருந்து உங்களுக்கு போன் அடிக்க? நல்லா இருக்கேடி, உன் மாப்பிள்ளை நல்லா இருக்காரா? இருக்காரு. நீ நல்லா இருக்கியாடி? இருக்கேன், ஏதோ இருக்கேன். ஆமா, ஆடி மாசம்ல, அதனால உன்னை பிரிச்சு கூட்டு வந்துட்டாவளோ? ஆமாக்கா, அதெல்லாம் இருக்கட்டும். நீ தூரம் அவளு என்ன சமைச்சிருக்க? சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல். இதெல்லாம் ஒரு சாப்பாடா? ஆமாடி, இன்னைக்கு சாம்பார் தான் வச்சேன். காயெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை வீட்டில். அம்புஜத்தே, எங்க அம்மாவோட எழுதப்படாத சட்டத்துல செவ்வாய் வெள்ளி எல்லா நேரமும் சாம்பார் தான். அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு என்னத்துக்கு சாம்பார் வச்சுது? சனிக்கிழமைனாலும் சாம்பார் தான், அமாவாசை வந்தாலும் சாம்பார் தான். அம்புஜக்கா, ஏங்கா இப்படி கொள்ளுற? இவளுக்கு அவ்வளோ வருத்தமா இருந்தா வந்து சமைக்க வேண்டியதானே? இந்த சாம்பாருக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு போல. காலையிலேயே சாம்பார் வச்சு விட்டுற வேண்டியது, காலையில என்ன சாப்பாடோ அதுக்கு சாம்பார் வச்சு கொடுத்துட வேண்டியது, மதியானம் சோத்துக்கு சாம்பார், நைட்டு இட்லிக்கு சாம்பார். அதே சாம்பாரை ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சூடு பண்ணி வச்சுக்கிட்டு காலையில என்ன செய்யறோமோ இட்லி தோசைக்கு அதுக்கும் சாம்பார். இப்படி எல்லா நேரமும் சாம்பாரையே போட்டு உன் பிள்ளைகளையும் புருஷனையும் கொள்றியக்கா, ஏங்கா? என்ன சின்ன பொண்ணாக்கா இப்படி சொல்லிட்டீங்க? என்னை மாதிரி ஹாஸ்டல்ல வாழ்றவங்களுக்கு தான் தெரியும் இந்த சாம்பாரோட மகிமை. ஏ காருண்யா, நீ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். என்னடிகளா இன்னைக்கு எல்லாரும் சர்ப்ரைஸ்க்கு மேல சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? காருண்யாக்கா. ஏ சோனி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்ன காருண்யா, படிப்புலாம் முடிஞ்சிட்டா? ஆமா சின்ன பொண்ணாக்கா, எல்லாம் முடிஞ்சது. மேரேஜ்லாம் எப்படி நடந்துச்சு? முன்ன இருந்ததை விட இப்ப பாக்கையில கொஞ்சம் உடம்பு புஷ்னாப்ல இருக்குக்கா. அப்படியாம்மா? உனக்கு தான் தெரியுது, எனக்கு ஒன்றும் தெரியலையே. நம்ம சின்ன பொண்ணுக்கு மாமியார் வீட்டுல வகை வகையா சாப்பாடு செஞ்சு போட்டுருப்பாவ போல. அட நீ வேற அம்புஜக்கா, கல்யாணம் முடிஞ்சு விருந்துக்கு அங்கேயும் இங்கேயும் போனோம்லக்கா, அதுல ஏறின வெயிட்டா இருக்கும். எங்க மாமியாராவது வகை வகையா செஞ்சு போடுறதாவது. அப்புறம் காரு, படிப்பெல்லாம் முடிஞ்சது, அடுத்து என்ன பிளானு? உங்க அம்மா மாப்பிள்ளை எதுவும் பார்க்கலாமா என்னன்னு தான் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாவோ. உனக்கு என்ன விருப்பம்? நீ என்ன ஐடியால இருக்க? ஐயோ கல்யாணமா? இப்பவே வா. அப்புறம் 2 டிகிரி படிச்சதுல என்ன பிரயோஜனம்? இப்போதைக்கு அதுலலாம் ஐடியாவே இல்லை அம்புஜத்தை. ஏதாச்சும் நல்ல ஜாப்க்கு போகணும், நல்ல வேலை பார்க்கணும். ஒரு பிள்ளை படிச்சு முடிச்சு அந்தால வீட்டுக்கு வந்துடக்கூடாது, உடனே பிடிச்சி கட்டி வச்சிட வேண்டியது. அதானே? சரிம்மா சரி, எல்லாம் உங்க இஷ்டம் போல இருங்க. உங்க அம்மா தான் பேசி இருந்தாவோ, அவங்களுக்கு ஆசை போல மகளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. பாத்துக்கலாம் அம்புஜத்தை, இப்பவே எதுக்கு? கொஞ்ச நாள் ஒர்க்குக்கு போயிட்டு ஃப்ரீயா இருக்கணும். அதுவும் சரிதாம்மா. பிள்ளையே நிக்க வச்சுட்டே பேசியிருக்கேன் பாரு. நான் ஒருத்தி. வாங்க, சாம்பார் வச்சிருக்கேன், சாப்பிடுவோம். ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்க. என்னது சாப்பிடணுமா? அம்புஜக்கா, என்னைக்கு பிரியாணி சமைக்கியோ அன்னைக்கு தாக்கா உன் வீட்டில் சாப்பிடுவேன். அட பாவமே சின்ன பொண்ணத்தே, கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா புளி குழம்பு வச்சிருந்தாலும் நைட்டு சாப்பாடுக்கு வாங்கிட்டு போவீங்க. ஆமா, நான் கூட பாத்திருக்கேன். அதுவும் கிண்ணங்கிற பேர்ல ஒரு அண்டாவை தூக்கிட்டு வந்து குழம்பு வாங்கிட்டு போவாவ. எல்லாம் சிறுவண்டுகள்லாம் சேர்ந்து கலாய்க்க ஆரம்பிச்சிருச்சே நம்மள. அது ஒரு காலம் சோனி. இன்னும் ஒரு 2 நாள் இங்கேயே சுத்திட்டு இருந்தேன்னா பழைய மாதிரி மறுபடியும் ஆயிடுவேன். அம்புஜம்மா சாப்பாடுலாம் வேண்டாம், இப்பதான் காஃபி குடிச்சிட்டு வந்தேன். இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஆமாட்டே, எங்க அக்காக்கு துளசி அக்காவையும் ரேகாவையும் பார்க்கணுமா, அதான் கூட்டு போறேன். ஆமா, நீ தான் இந்த பிள்ளைகளை பார்த்தது இல்லல்ல. நல்ல பிள்ளைங்க, போய் பார்த்துட்டு வாப்போ. காருண்யா ஈரி, நானும் வாரேன். சரிங்க சின்ன பொண்ணுக்கா, வாங்க. ஏடி சின்ன பொண்ணு, என்ன வந்த உடனே ஓடுற? இருட்டி. போயிட்டு இங்க தாங்க வருவேன், போயிட்டு வரேன். ஏம்மா நானும் போயிட்டு வரேம்மா. முதல்ல அந்த பிள்ளை வீட்டுல இருக்கானே தெரியல. இன்னைக்கு சனிக்கிழமை, வேலைக்கு போயிடுச்சா இல்ல லீவான்னு தெரியல. சரி போங்க, போய் பார்த்துட்டு வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சோலோ குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.